நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் வறட்டு இருமலுக்கான மருத்துவம். வறட்டு இருமல் ஏன் வருது? இந்த நேரம் வந்து பனி அதிகமாக இருக்குது, உடலில் சத்து கம்மியாக இருக்குது. அதனால் இரவு முழுவதும் இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் தூங்கும்போது கதவெல்லாம் அடைச்சிருப்பாங்க. அப்போது வீட்டுக்குள்ளே காற்று பற்றாக்குறை இருக்கும். அந்த காற்று பற்றாக்குறையால் இருமல் வந்துடும். அந்த இருமலுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். கிராம்பு, சித்தரத்தை, மாந்தளிர், மிளகாய் வத்தல், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். வறட்டு இருமல் சாதாரணமாக வந்து நம்ம தண்ணி குடிச்சு ஜில்லுன்னு குடித்தாலும் இருமல் வரும், சளி பிடிச்சா இருமல் வரும். தொடர்ந்து அந்த சளியை வந்து எளிதில் போக்குறதுனாக்கா பழுத்து மருந்து சாப்பிட்ட உடனே வெளியே வந்துடும். மஞ்சள் கலரில் வந்து கட்டி கட்டியாக பழுத்து வெளியே வந்துருச்சுனாக்கா அது வந்து நம்ம ஜில்லுன்னு குடித்த தண்ணினாலேயோ வெளியிடங்களில் குடித்த தண்ணினாலேயோ வர்றது. அது சாதாரண இருமல்னாக்கா கட்டுன்னு பழுத்து சளி வெளியே வந்துடும். அது சாதாரணமாக இருமல். வறட்டு இருமல் அப்படின்னாக்கா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கும். ரத்தோட்டங்கள் வந்து உடம்புல இல்லை. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால அவங்களுக்கு தொடர்ந்து வெள்ளை சளியே வராமல் எச்சிலே வந்து அவங்களுக்கு புறக்கேறுற மாதிரி சும்மா சாதாரணமாக கட்டுன்னு இருமிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் சிறுநீர் வெளியே வந்துடும். சில பேருக்கு வந்து அசிங்கமாக எந்த நேரமும் இருமிக்கிட்டே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அனிச்சையாக இருக்கும், தூக்கம் வராமல் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால வர்றது வறட்டு இருமல் அப்படின்றது. அவங்களுக்கு அதிகமாக உமிழ்நீரும் சுரக்காது. கட்டியாக சளி பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி வெள்ளையாகவே இருக்கும். அந்த இருமலைத்தான் வந்து வறட்டு இருமல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வர்றதுக்கான மருந்து சாப்பிட்டுட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த இருமல்ன்றது போயிடும், நெஞ்சு வலிக்காது. அந்த மாதிரி உணவில் சரி பண்ணிக்கலாம். சிறு தானியங்கள் சாப்பிடுங்க. அவங்க கொஞ்சம் நாளைக்கு அந்த வறட்டு இருமல் இருக்கிறவங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க. வெந்நீராக குடிக்கணும். உணவு சாப்பிட்டாலும் கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த மருந்து சாப்பிட்டுட்டப்போ அதுக்கப்புறமா வந்து அந்த வறட்டு இருமல்ன்றதை சீக்கிரம் குணப்படுத்திடலாம். வறட்டு இருமல் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். ஒரு காஞ்ச வத்தல், மாந்தளிர் 3 இது ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ இது கூட கிராம்பும் சிற்றரத்தையும் கலந்து அரைச்சி எடுத்து வச்ச பொடி கூட சேர்த்துக்கிறலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும், சின்ன ஸ்பூனில். இதுவும் காரத்தன்மையாக இருக்கும், துவர்ப்பும் காரமும் சேர்ந்து இருக்கும். காரமும் துவர்ப்பும் அதிகமாக இருக்கிறதுனால தேன் நல்லா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துக்கிறலாம். இதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருமல் வர்றப்பெல்லாம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நல்லா சப்பி சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அந்த வறட்டு இருமல்ன்றது போயிடும். தொடர்ந்து நீங்கள் இருமல் வர்றப்பெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. உணவு சாப்பிட்ட பிறகும் சாப்பிடலாம், வெறும் வயிற்றுலையும் சாப்பிடலாம். இப்படி எந்த நேரம் உங்களுக்கு இருமல்னு வருதோ அப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நல்லா உளுந்தி மெதுவாக சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அந்த வறட்டு இருமல்ன்றது சீக்கிரம் போயிடும். இருமல் தீர வரைக்கும் நீங்கள் இந்த மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக வறட்டு இருமல் சரியாயிரும். வறட்டு இருமல் வந்துட்டாலே பேச முடியாது. சிறுநீர் கழிக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். சாப்பிட முடியாது, எழுத முடியாது, சிந்திக்க முடியாது. நிறைய வந்து வேலைகள் கிட்டுரும். எந்த நேரம் இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கான மருந்தில் கிராம்பு, மாந்தளிர், சித்தரத்தை, மிளகாய் வத்தல், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை தொட்டு நக்குனாலே அந்த இருமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படும். தொண்டை புண்ணு எரிய இதில் மிளகாய் வத்தல் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதால தொட்டு நக்கும்போது அங்கே போய் சுருன்னு காரம் படும்போது இருமல் கட்டுப்படும். அந்த வறட்டு இருமல் கட்டுப்பட இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.